டே டு டே லைஃப்பில் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 3+1 ஆப் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துலாம். ஸோ காமிக்க போகிற ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலது உங்களை என்டர்டெயின் பண்ணும், சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லலாம். அண்ட் சில ஆப்ஸ் மஸ்ட்டாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடியது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆப் தான் இது லக் பை சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப் தான். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், டைம் பாஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி கேம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி கேம்ஸ்னால் என்னென்ன கேம்ஸ்லாம் அவைலபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா நார்மலைஸ்டான ப்ராபபிலிட்டி கேம்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். ஓஎக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆர் டெய்ல்ஸு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த டைஸ் ஆகட்டும், இது எல்லாமே இங்கே அவைலபிள் ஆகும்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆர் ஈவனு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கான ஆப்ஷனு, இந்த ஸ்பின்னிங்க்கெலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் யார் வந்து டீம் செலக்ட் பண்ணுறீங்க அதுலேருந்து ஸ்பின்னர்ஸு, இல்லை ஒரு சாய்ஸ் தேவை அப்படின்னா அந்த ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் நம்பரு, ஈவன் நம்பர், கொஷின் ஆன்சர்ஸ் கேமு, தென் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் இருக்கும் இல்லையா. ஸோ இது போல் மல்டிபிளான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ப்ராபபிலிட்டி கேம்ஸ் தான். அதுவும் இந்த ஸ்டோன் பேப்பர் சிசர்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டரோட நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. இது போல் ப்ராபபிலிட்டி கேம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடும் போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரங்களில் நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணும் போதும் தாராளமாக இந்த கேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு டைமை வந்து கில் பண்ணுற வகையான ஆப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டாக பார்க்க போகிறது ஸ்க்ரீன் கிராஃப்ட் 4K வால்பேப்பர்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் தான். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெஸ்ட் மோட்லேயே வந்து எனேபிள் பண்ணலாம். இதுக்கு உங்கள் இமெயிலில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதில் 4K வால்பேப்பர்ஸு, 3D வால்பேப்பர்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா HD வால்பேப்பர்ஸு, ஆமுலெட் டிஸ்பிளேக்கு தனியான வால்பேப்பர்ஸு, ஸோ இது போல் மல்டிபிளான வால்பேப்பர்ஸை ஈஸியாக ஆட் பண்ண முடியும். நீங்கள் iOS யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். iOSோட மேக்கு, டேபு எந்த வெர்ஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமான வால்பேப்பர்ஸை நீங்கள் செட் பண்ண முடியும். எஸ், போத் பிக் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கான வால்பேப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இது எக்ஸ்டென்ஷன் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளான வால்பேப்பர்ஸை நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் இருக்கும். பல வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும்னு சொல்லலாம். அதையே நீங்கள் 3Dயாக மாற்றுறதா இருந்தாலும் சரி, 4K வால்பேப்பர்ஸை டேரெக்டாக வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து செட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டாக பார்க்க போகிறது ஃப்ளாஷி அடாப்டிவ் ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிற இந்த வகையான ஆப் தான். இந்த ஆப்பில் பயங்கர அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை, ஒரு எமர்ஜென்சியான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அதை லைட் மூலியமாகவே பாஸ் பண்ண முடியும். சிம்பிளாகவே சொல்கிறேன். இதில் வந்து லைட் மோட், டார்க் மோட் எல்லாமே இருக்குது. இந்த ஃப்ளாஷி அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த வகையான வந்து டார்ச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு SOS அப்படிங்கிற இந்த மாக்கில் நான் ஏதாவது சென்ட் பண்ணுறேன். SOS அப்படிங்கிற இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மூலியமாகவே கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சியில் இருக்கீங்க, ஒரு காட்டுப்பகுதியில் முக்கியமான இடங்கள்லாம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த SOS சிம்பிளை யூஸ் பண்ணி அழகாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். SOS மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு ஒன்லைன் இன்ஃபர்மேஷனை ஈஸியாக இந்த ஃப்ளாஷ் மூலிமா நீங்கள் கடத்த முடியும்னு சொல்லலாம். இது இன்னொரு அட்வான்டேஜுமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை விட அட்வான்ஸான மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் லைட்டோட லூமினஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஹையர் வெர்ஷன் இருக்கவங்க இதையுமே செக் பண்ணி பாருங்கள். தென் ஃபோர்த்தாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா குளோப் லேர்னிங் வேர்ல்டு ஜியோகிராஃபி அப்படிங்கிற இந்த வகையான ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஜியோகிராஃபியில் எந்த நாடுகளாகட்டும், அது எந்த வகையான கான்டினென்ட் ஆகட்டும், அது எல்லாத்தோட ஃப்ளாக்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸை ரொம்ப சிம்பிளாக வெறும் SR/No கொஷின் மூலியமாகவே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒரு வேளை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உலக நாடுகளோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ விஷயங்களை இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஒரு ஃப்ளாக் எதுக்கானது, அந்த ஃப்ளாக் வந்து எந்த நாட்டுக்கு சொந்தமானது, அது என்னென்ன விஷயங்கள் அதில் வந்து தனித்துவமாக இருக்குது, இது போல் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உலக நாட்டோட பேசிக்கான நியூஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபீடாக வந்து கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு மல்டி ஃபீச்சர் ஆப்னு சொல்லலாம். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டக்குன்னு ஞாபகம் வச்சு உங்களுக்கு இந்த ஆப்போட ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஒரு எடிஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரான்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரான்ஸில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குது, அதோட தலைநகரம் என்னென்ன விஷயங்கள் அங்கே வந்து ஹைலைட்டடாக இருக்கும், அங்கே வந்து என்ன சேல் பண்ணுவாங்க, இது போல் எல்லாத்தையுமே வெறும் பிக்சர் மூலியமாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச எல்லாத்தோட ஆப்ஸோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 ஆப்ஸுமே உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாகி நடக்கட்டும்.